ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு உள்ள மருத்துவம் ரத்த மூலம்னா தினந்தோறும் அவங்க மலம் கழிக்கும்போது குறைஞ்சது ஒரு 200 மில்லியிலிருந்து 300 மில்லி அளவுக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு. இதற்கு காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு. அவங்க எல்லா நேரமும் கடினமான உணவே சாப்பிட்றாங்க. ஒரு நேரமாவது கொஞ்சம் இலகுன உணவுன்னா சிறு தானியங்கள் சாப்பிட்டாங்கன்னா இந்த நோயிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். இவங்க எந்த நேரமும் அவங்க உடல் சூடு இருக்குது. அவங்க கண்டிப்பாக தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் பொழுது 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ஒரு 200 மில்லியாவது விளக்கெண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த ரத்தம் மூலமாவது கொஞ்சம் குறையும். அந்த கடுப்பு மூலக்கடுப்புன்னு சொல்லுவோம். மூலத்தில் எத்தனையோ வகை இருக்குது. அதில் இந்த ரத்த மூலம் ரொம்ப மோசமானது. அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். அதுக்கான மூலிகை இது துத்தி இலை. இந்த துத்தி இலை ரோட்டோரங்களில் அதிகமாக கிடைக்கும். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பயிர் இது. இது ரோட்டோரமாக உள்ள குத்துச்செடி தான். இது மரமாக வராது. இதில் காய் சக்கரம் போல் இருக்கும். இந்த சக்கரம் போல் உள்ள காய் தான் இது துத்தி. இது பெருந்துத்தின்னு சொல்லுவோம். இந்த துத்தியை பயன்படுத்தணும். இந்த துத்தியை பயன்படுத்தும் போது இந்த மூலத்தை சுத்தம் பண்ணும். துத்தி என்றால் அது சுத்திகரிக்க செய்கிறதால தான் இதுக்கு பேர் துத்தி. துத்தி இலையை வச்சு இந்த மூலத்தை நம்ம சுத்திகரிக்கலாம். துத்தி இலையில் ஒரு 10 இலை எடுத்துக்கிறணும். சின்ன வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டால் போதும். இந்த 3 வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு இதனுடைய தோலை உரிச்சிட்டு துத்தி இலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த ரத்தம் மூலமானது உடனே கட்டுப்படும். உடனேனா எவ்வளவு மணி நேரத்தில்? குறைந்தது 12 மணி நேரத்துக்குள்ளே இந்த ரத்தம் வர்றது நிற்கும். இவ்வளவு வேகமாக எந்த ஒரு மருத்துவத்திலையும் வர ரத்தத்தை நிப்பாட்ட முடியாது. 48 நாள் இதே முறையை நம்ம கையாண்டோம்னா அந்த மூலமானது கட்டுப்படும். இந்த மூலத்துக்கு வேறு என்னென்ன தேவைப்படும்னா சிறுதானியங்கள், வரகு சாப்பிட்லாம், திணை சாப்பிட்லாம், சாமை சாப்பிட்லாம், குருதவாளி சாப்பிட்லாம், சோளச்சோறு சாப்பிட்லாம். கேழ்வரகு மட்டும்தான் ஆகாது. இந்த கேழ்வரகு மட்டும் உடலில் உள்ள நீரை இழுக்கிறதால அவங்க உடம்புல இறுக்கமாயிடும். மலகுடலை இறுக்கமாக்கி ரத்தத்தை அதிகமாக்கும். அதனால் கேழ்வரகை தவிர்த்திடுங்க. பச்சை வாழைப்பழம் கண்டிப்பாக வேண்டாம். பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இருக்கும். பூம்பழம், வாழைப்பழத்தில் நாட்டுப்பழம் இவைகளை சாப்பிட அந்த ரத்த மூலம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்க கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்க்கணும். கடினமான உணவையும் தவிர்க்கணும். இந்த துத்தி இலையை சுத்தம் செஞ்சு இதோடு சேர்ந்து 3 வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். இந்த துத்தியை சாப்பிடும்போது ருசி எதுவுமே இருக்காது. நம்ம பேப்பரை சுவைச்சோம்னா எந்த ருசி இருக்குமோ அதே ருசி தான் இந்த துத்தி இலையில் இருக்கும். ஏன்னா எந்த ருசியும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சிறிது வாசனை மட்டும், அந்த துத்தியினுடைய மனம் மட்டும் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு வாசமும் இருக்காது. எந்த ஒரு ருசியும் இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். மூலத்தில் 48 வகையான மூலம் இருக்குது. ஒவ்வொரு மூலத்துக்கும் வேறொரு மருத்துவம் இருக்குது. ஆனால் இந்த ரத்த மூலத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இது இல்லாமல் வேறு மருந்துகளும் இருக்குது. ஆனால் இதுதான் அந்த ரத்த மூலத்துக்கு தலை சிறந்த மருந்து. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு ரத்தம் ஒரு 300 மில்லி ரத்தத்தை நிறுத்தக்கூடியது வேறு எந்த மருத்துவத்திலையும் இருக்காது. 48 நாள் செஞ்சால் இந்த மருத்துவம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. உடல் பழைய நிலைக்கு தேரும். இந்த துத்தி இலையை 10 இலை அளவுக்கு எடுத்து இதோடு சேர்ந்து 3 வெங்காயம் போதும். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால 3 அல்லது 4 எடுத்துக்கலாம். இப்போ இது உண்மையிலேயே சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம், ஒட்டு வெங்காயம் இல்லாமல் சின்ன வெங்காயம். இதில் ஒட்டு ரகம் பெருசாக இருக்கும். அது சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் சின்ன இதில் இந்த சிறிய அளவில் இருக்கிற இந்த நாட்டு வெங்காயத்தை அப்படியே மடித்து வெத்தலைப்பாக்கு போடுற மாதிரி அப்படியே மென்று சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்தம் மூலமானது கட்டுப்படும். இதை கட்டுப்படுத்தணும்னா இதுதான் ஒரு சிறந்த மருந்து. இந்த துத்தியானது உடலை சுத்திகரிப்பு செய்யும். உடல் முழுவதும் சுத்திகரிப்பு செய்கிறதால தான் துத்தியை சொல்கிறாங்க. துத்திக்கு மறுபெயர் சுத்திகரிப்பு. சுத்திகரிப்புனா இது எல்லா பகுதியும் சுத்தம் செய்யும். உடலில் உள்ள அனைத்து பகுதியும் சுத்தம் செய்யும். அதனால தான் இது ரத்தத்தை வீணாக்க விடாமல் உடலுக்குள்ளே தங்க வைக்கும். இது உடனே வேலை செய்யும். இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது ரத்தத்தை வேகமாக செயல்பட வைக்கும். அந்த வேகமாக செயல்படும் போது இந்த துத்தி இலையும் சேரும்போது இரத்த குழாய்களை அடைத்து ரத்தம் போகிறத நிறுத்தும். இதே போல் 48 நாள் சாப்பிட்டா அவங்களுடைய ரத்தம் மூலமானது கட்டுப்படும். இதை தினந்தோறும் 2 இலை ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இந்த ரத்தம் மூலம் இல்லாதவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்பயுமே வராது. வந்தவங்க சாப்பிட்டா இருக்கிற நோய் போகும்.
வராதவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரத்தம் போகாமல் அந்த இடத்துல வந்து லேசாக ரத்தமாக வெளியில் தெரியுதுன்றாங்க. அவங்களுக்கு ஒரு இலையும் ஒரு சின்ன வெங்காயமும் கொடுத்தோம்னா அந்த அரைச்சியே கொடுத்துடலாம். அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தப்பு வராது. பெரியவங்க கண்டிப்பாக 10 இலை எடுத்துக்கிறணும், 3 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறணும். நடுக்கட்டு வயசுன்னு சொல்லுவோம், அந்த 25லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக 7 இலை எடுத்து 3 வெங்காயம் எடுத்துக்கிறலாம். 40 வயசுக்கு மேலே போனவங்க தான் 10 இலை எடுத்து 3 வெங்காயம் எடுக்கணும். வெங்காயம் 3 வெங்காயத்துக்கு மேலே தேவையில்லை. 5 எல்லாம் வேண்டாம், அதிகமாக எரியும். துத்தி இலை எரியாது, வெங்காயம் எரியும். வெங்காயம் 2, 3, சின்னவங்களுக்கு 1, இதுதான் அளவு. இதில் அளவு மாறிச்சேன்னு பயப்பட வேண்டியதில்லை. இது அதிகமாக சாப்பிட்டா தப்பு வராது, மலச்சிக்கல் இருக்காது. மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இருந்தாலும் அது வந்து விடுபடும். இந்த மாதிரி உள்ளவங்க சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவு சாப்பிடணும். அவங்க வந்து அதிக அளவு ஜூஸ் சாப்பிட்றாங்க. ஜூஸ் சாப்பிடும் போதும் குறைந்தது ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்து தான் சாப்பிட்ணும். ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு 200 மில்லி தண்ணி குடித்தாங்கன்னா அந்த மலக்குடலில் மீண்டும் புண்ணாகும். புண்ணாக விடாமல் இருக்கணும்னா ஒரு பழத்துக்கு 2 லிட்டர் தண்ணியை கலந்து அந்த 2 லிட்டர் தண்ணியை ஒரு 12 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு வந்தாங்கன்னா அவங்க ரத்தம் போனதால் அவங்களுக்கு ஏற்பட்ட எனர்ஜி வந்து திருப்பி கிடைக்கும். தேவைக்கேற்ப சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம். அதை வந்து எந்த ஒரு இது சேர்த்தாலும் தவறில்லை. அந்த முறையை பயன்படுத்தி குறைந்தது 12 மணி நேரம் அந்த 2 லிட்டர் தண்ணியை குடிக்கணும். அப்படி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு 4 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுனதுக்கு சமம். தினந்தோறும் சாப்பிட சாப்பிட அவங்க ரத்தம் போயிருந்தாலும் ஓரளவுக்கு அந்த தெம்புலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இந்த மூலிகையை சாப்பிட்டாங்கன்னா அந்த ரத்த மூலமானது கட்டுப்படும். கட்டுப்படும் போது அவங்களுக்கு மூலன்ற இருந்த இடம் தெரியாமல் போயிடும். குறைந்தது ஒரு மண்டலம் 48 நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டா தான் இது கண்டிப்பாக வேலை செய்யும். இன்றைக்கி சாப்பிட்டோம் நாளைக்கு நின்றுச்சுன்னா நிறுத்த வேண்டாம். 48 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மையான முழு பலனும் கிடைக்கும். மீண்டும் அந்த ரத்தம் மூலம் வராது. அதுக்கான உணவு முறையும் நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த முறையை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது உள்ள பெண்களுக்கு வரும் நோய், பெண்களுக்கு அதிகமாக என்னென்னா இன்றைக்கி கர்ப்பம் தரிக்க மாட்டுது. கர்ப்பப்பையில் சினை முட்டைகள் வந்து உற்பத்தி ஆகலைன்றாங்க. சினை முட்டைகள் உற்பத்தி ஆகாத காரணம் இன்றைக்கி உள்ள உணவுப் பொருள்கள் சாப்பிட்றது எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் எடுத்துக்கிட்டால் அந்த உணவுப் பொருட்கள் நன்மையாக செய்யும். நம்ம உடம்பில் 150 சுரப்பிக்கு மேலே இருக்குது. அந்த 150 சுரப்பியில் குறைந்தது நாம் ஒரு 100 சுரப்பிக்காவது வேலை தரணும். ஏன்னா எப்படி நம்ம தர முடியும்? நம்ம சாப்பிட்ற உணவில் அதிக அளவு சிறுதானியங்களை சேர்க்கணும். சிறுதானியங்களை வகை வகையாக செய்து தந்தாங்க நம்ம முன்னோர்கள். அன்னைக்கு சோறே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. சோறு என்னைக்கு நமக்கு அரிசி சோறு கிடைக்கும்னா நல்ல நாள் ஒரு பொங்கல் அன்னைக்கு தான் அரிசி சோறு கிடைக்கும். கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து இட்லி என்னைக்கு கிடைக்குன்னா ஆடி பிறந்தா இட்லி போடுவாங்க, தை பொங்கலுக்கு இட்லி போடுவாங்க. இங்கே தினந்தோறும் இட்லி இருக்குது. இட்லி 2 இட்லி சாப்பிட்டேன்றாங்க, 3 இட்லி சாப்பிட்டேன்றாங்க. கிராமப்புறத்தில் வச்சா குறைஞ்சது அவன் 30 இட்லி சாப்பிட்ருவான். ஏன்னா அவன் இட்லியே பார்க்காம இருக்கிறவங்க. ஆனால் இங்கே தினந்தோறும் அதை பார்த்து பார்த்து வெறுத்து போய் ஏதோ 2 சாப்பிட்டு போவோமே அப்படின்னு போகிறாங்க. இங்கேயும் தினந்தோறும் வேறு உணவுகளை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்தோம்னா உணவு பழக்கம் மாறி கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டு இப்போ சாப்பிட்றத விட கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்ட முடியும். 32 கவாலன்னு சொன்னோன்னே கேட்குறாங்க, ஒரு கவாலன்றது இவ்வளோ பெருசான, இவ்வளோ பெருசு கிடையாது. நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் ஒரு முறை அள்ளி சாப்பிட்றத 32 கவாலம் சாப்பிட முடியாது எல்லாரும். ஏன்னா எல்லாருடைய வகுறு இப்போ சுருங்கி போச்சு. அந்த நாளில் பொண்ணு கட்ட போனோம்னா குறைஞ்சது களி உருண்டையில் 8 உருண்டை சாப்பிட்டா தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இன்றைக்கி கிராமப்புறத்தில் இளந்தாரி கல்லுன்னு இருக்குது. அந்த கல்லை தூக்குனா தான் பொண்ணு தருவாங்க. சாதாரணமாக இருக்கிறவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இந்த கல்லையே தூக்காதவன் நாளைக்கு என் பொண்ணு விழுந்துருச்சுன்னா எப்படி தூக்குவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் அந்த உணவு பழக்கத்தை நம்ம மாற்றணும். நல்ல உணவு பழக்கம் மாற்றினோம்னா உடல் ஆரோக்கியம் கூடும். உடல் ஆரோக்கியம் கூடணும்னா எல்லா இரத்த நாளங்கள்லையும் நல்ல ரத்தம் சுரக்கும். நல்ல ரத்தம் சுரக்க நம் உடல் வந்து எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கும். இப்போ இருக்கிற உணவில் எதிர்ப்பு சக்தியே கிடையாது. எல்லாமே ரசாயன உணவு. பெண்களாக அதிக அளவு வேலை செய்கிறாங்க, குறைந்த அளவு சாப்பிட்றாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கரு முட்டைகள் உற்பத்தி ஆகிறது நின்றுது. அன்னைக்கு 32 முழம் சேலை கட்டினாங்க, அதுக்கடுத்து 16 முழம் சேலை கட்டினாங்க. இன்றைக்கி ஒரு 5 முழம் சேலை தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க மடித்து சொருகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மடிப்பு வந்து ஏன் இங்கே அடி வயிற்றுக்கு நேராக சொருகிறாங்கன்னா கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்கு. முதல்ல வந்து இந்த மடிப்பு 16 இருக்கும் முன்னாடி, 16 32 மடிப்பு இருக்கும் அவங்க அடி வயிற்றுக்கு நேராக.
32 மடிப்பு இருக்கும்போது எவ்வளவு வெயிலில் அவங்க போனாலும் அந்த அடிவயிறில் கர்ப்பப்பையில் சூடே ஆகாது. அன்னைக்கு எல்லாருமே கதர் சேலையை தான் கட்டினாங்க. கதர் சேலையை அந்த அளவுக்கு கட்டும்போது அடி வயிற்றில் கர்ப்பப்பை சூடாகாமல் அவங்களுக்கு கரு முட்டைகளை பாதுகாத்துச்சு. இன்னைக்கு அது கிடையாது. அளவு குறைஞ்சி 4 மடிப்பு மடிக்கிறாங்க. அதுவும் கதர் துணி கிடையாது. இந்த பாலிஸ்டரோ அல்லது நைலானு கட்டிடுறாங்க. அது அதிக அளவு சூடாகி உள்ள கரு முட்டைகளை உடைக்குது. அதனால் இப்போ திருப்பி மீண்டும் கதர் துணிக்கு வராங்க. ஆனால் அந்த 16 முழமோ 32 முழமோ சேலை இன்னைக்கு அவங்களுக்கு கட்ட தெரியாது. பரவாயில்ல, கதர் ஆடைக்கு மாற மாற அவங்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கும். கரு முட்டைகள் உற்பத்தி ஆவதற்கும் அந்த கரு முட்டைகள் உடையாமல் இருப்பதற்கான மருத்துவம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுக்கான முக்கியமான ஒரு இலை இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை என்றைக்குமே இதை பயன்படுத்தியிருக்க மாட்டேங்க. இலந்த இலை, இலந்தம்பழம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இந்த இலந்த இலை அந்த கருப்பையில் உள்ள புழுக்களை கொள்ளக்கூடியது அந்த இலந்தம்பழம். அந்த இலந்தம்பழமானது கருப்பையை பாதுகாக்கும். இது யாருக்குமே தெரியாது. சின்ன பசங்க விளையாட்டாக சாப்பிட்றாங்க, ரோட்டோரம் விற்கிறாங்க. அது விற்கிறவங்க ரொம்ப ஒரு சுத்தமான துணி உடுத்தலை, அதனால் நான் அந்த பழத்தை வாங்கலை. அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அந்த பழத்தை நம்ம போய் கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட அது வெக்கப்படுவாங்க. விற்றுட்டு வரவங்ககிட்ட வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி கூட நம்ம சாப்பிட்லாம். பழத்தை சாப்பிட்டா கருப்பையில் உள்ள சிறு புழுக்கள் சொல்லுவாங்க, அதுதான் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய கரு முட்டைகளை சிதைய வைக்கும். அதை ஒழிக்கக்கூடியது இந்த இலந்தம்பழம். இலந்தனுடைய இலைகள் கரு முட்டைகளை உற்பத்தி பண்ணும். இந்த இலந்த இலையை எடுத்து அதோடு சேர்ந்து அம்மன் பச்சரிசி, இது அம்மன் பச்சரிசின்னு சொல்கிறோம். ஏன் அம்மன் பச்சரிசினா அம்மாவுடைய பச்சரிசி. அம்மா என்றா பார்வதி. பார்வதி அம்மா இதை விதைச்சதால தான் அம்மன் பச்சரிசின்னு சொல்கிறோம். இதை கிள்னா பால் வரும். இந்த பால் வருதுன்னு பயப்பட வேண்டாம். அது தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை அதிகரிக்க இந்த பால் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த அம்மன் பச்சரிசி வேலை செய்யும். எப்போ பால் உற்பத்தி ஆகும்? கருப்பையில் முட்டை சரியாக வளர்ந்து கருப்பிடித்ததுக்கப்புறம் குழந்தையானதுக்கப்புறம் பால் வரணும். அது இப்போத்திலிருந்தே கொடுக்கறதுக்கு தான் இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை இலையமும் அந்த கதிரையும் எடுத்துக்கிறணும். இந்த இலந்த இலையும் எடுத்துக்கிறணும். இதோடு சேர்த்து சின்ன வெங்காயம். இதை எந்த வகையிலையும் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். ஏன்னா போகிற போக்குலேயே நம்ம சாப்பிட்டுட்டு போகிறது தான். ஏன் இதெல்லாம்னா நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா சுத்தம் பண்ணும்போது கையில் முள் பட்டுரும். எப்போ இலந்த இலையை பிடுங்கணுன்னாலும் கண்டிப்பாக கையில் ஒரு துணியை சுற்றிக்குங்க, அல்லது சிறு கத்தியை வச்சு அதை வெட்டி எடுத்து தான் இந்த கொப்புல இருந்து எடுக்கணும். குறைந்தது 10 இலை எடுக்கணும். 10 இலை எடுத்தால் தான் இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த அம்மன் பச்சரிசியானது இங்கே இருக்கிற அளவே போதுமானது. இந்த 10 இலை எடுத்து அதோடு சேர்ந்து சின்ன வெங்காயம் நம்ம 3 எடுத்து நேரடியாக பெண்களுக்கு அரைச்சும் கொடுக்கலாம், அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். இந்த இலந்த இலையை பயன்படுத்தும் போது கருப்பையில் உள்ள முட்டைகள் பலமாகும், கருப்பை பலமாகும். இன்னைக்கு கருப்பை பலம் இல்லைன்னு சொல்லி தேடி வராங்க. 5 மாதத்து குழந்தை கருப்பையை விட்டு நழுவிருச்சு, அபாசன் ஆயிடுச்சு, கருக்கலைப்பாயிடுச்சு, இதெல்லாம் வராது. ஏன்னா இதை நீங்கள் அந்த மாதவிடாய் நேரம் 7 நாள் சாப்பிட்டா இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். இந்த இலந்த இலையும் அம்மன் பச்சரிசியும் சின்ன வெங்காயம் சேர்ந்து இது ஒரு கலவை. இதை பச்சை தண்ணியில் கழுவுனாலே போதும். இதுக்கு மஞ்சளோ உப்பு தண்ணியோ தேவையில்லை. ஏன்னா இதில் யாருமே மருந்தடிக்க மாட்டாங்க. இந்த மரத்துக்கு ரசாயன உரம் யாரும் போட மாட்டாங்க. அதனால் எந்த தப்புமே வராது. இதில் குறைந்தது 10 இலை அந்த இலந்த இலையும் அம்மன் பச்சரிசி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்தால் போதும். 3லிருந்து 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து இதை மொத்தமாக வெத்தலை மெல்லுவது போல் மென்று அப்படியே சாப்பிட்டு முழுங்கிற வேண்டியதான். இது எந்த ஒரு தப்பும் பண்ணாது. இது போகிற போக்கில் சாப்பிட்டு போகலாம். இதை காலை நேரத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதவிடாய் நேரம் பெண்களுக்கு இதை கொடுத்தோம்னா அந்த கருப்பையை அதிக அளவு சுத்தம் பண்ணும். ஏன்னா அழுக்குகளை வெளியேற்றக்கூடியது, கருப்பையை பாதுகாக்கக்கூடியது, கருப்பையில் உள்ள முட்டைகளை சிதைய விடாமல் பாதுகாக்கும், உள்ள புழுக்களையும் வெளியேற்றும். அதனால் இந்த இலந்த இலையை எல்லாரும் பயன்படுத்தி குழந்தைகளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது ஜி தமிழ் நேயர் ஆன ஒரு பெண்மணி திண்டுக்கல்லில் இருந்து மகாலட்சுமி என்பவர் நம்
நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறதாம். பல மருத்துவர்களை பார்த்தும் இந்த ஏப்பம் சரியாகவில்லை என்றும் நமக்கு எழுதியுள்ளார். இவர் கடந்த 1½ வருடமாக நமது ஜீ தமிழை பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஏப்பத்திற்கான மருந்தை தயாரிக்கும் அன்று இவர்கள் கவனிக்கவில்லையோ அல்லது வெளியே சென்று விட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் ஏப்பம் அதிகமாக வருவதால் குடலில் புண் இருக்கும். புண் என்றால் அல்சர் என்று சொல்லுவோம். இந்த அல்சர் இருந்தால் சீக்கிரத்தில் அந்த அல்சர் சரியாகாது. இந்த அல்சர் என்னும் குடல் புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை சூப்பு சாப்பிடலாம். முருங்கை இலை சாறு தினமும் 3 நாட்கள் குடிக்க அந்த குடல் புண் தானாக ஆறும். அல்லது மணத்தக்காளி சூப்பு வைத்து சாப்பிட சிறிது சிறிதாக குடல் புண் ஆற அந்த ஏப்பமும் குறையும். ஏப்பம் வராமல் இருக்க ஓமம் 50 கிராம், சுக்கு 10 கிராம், பனை வெல்லம் 100 கிராம் இதை ஒன்றாக இடித்து நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வைத்து தினமும் அதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு வர அந்த ஏப்பமானது நிவர்த்தியாகும். இது இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் ஜீ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இதில் யார் யாருக்கு ஏப்பம் வருகிறதோ அவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி நலன் பெற வேண்டுகிறேன். இத்துடன் இந்த கடிதத்தை முடிக்காமல் அவர்கள் வேண்டி எழுதி கொண்டுள்ளார். அவளுடைய பெண்ணிற்கு உதட்டின் மேல் மீசை போல் முடி முளைத்துள்ளதாம். இதை போக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த மீசையை பெண் மீசை என்பார்கள். இதற்கு குப்பமேனி இலையும் மஞ்சளையும் அரைத்து இரவு முழுவதும் அதை தடவிட்டு காலையில் கழுவி வர சில நாட்களில் அந்த ரோமங்கள் உதிர்ந்து பெண் மீசை இல்லாமல் முகம் அழகாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறையை பயன்படுத்தி இந்த ரோமத்தை அகற்றுவது சுலபமாக இருக்கும். அதனால் இந்த மருந்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த இந்த கடிதம் அனுப்பிய நேயருடைய மகளுக்கு ஜன்னி வருகிறதாம். ஜன்னி என்றால் வலிப்பு நோய். பேர் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஏனென்றால் பெண்மணி அல்லவா, அவர்களுக்கு திருமண வயதில் இப்பொழுது இருக்கிறார்கள். ஊர் மட்டும் திருப்பூர் என்று எழுதியுள்ளார்கள். இந்த குழந்தைக்கு வந்த ஜன்னியானது வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் சரியாக புளியம்பிரண்டை கிழங்கு, இது கிராமப்புறங்களிலும் அல்லது மலையோர பகுதிகளிலும் கிடைக்கும். இந்த புளியம்பிரண்டை கிழங்கை 10 கிராம் அளவுக்கு எடுத்து அதனுடன் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 20 கிராம் அளவுக்கு சீரகமும் வெத்தலை 3 இவைகளை சேர்த்து அரைத்து கொடுத்து வர இந்த வலிப்பு நோய் தீரும். இந்த புளியம்பிரண்டை கிழங்கு கொடியாக இருக்கும். மேலே அது பிரண்டையை போல் இருக்காது. மேலே 3 இலைகள் இருக்கும். சிவந்த பழம் இருக்கும். கீழே பார்த்தால் பூமிக்கு கீழே நாம் மரவள்ளி கிழங்கு போல் பெரியதாக இருக்கும். ஒரு கிழங்கு அரை கிலோ முதல் 1 கிலோ வரை பெரியதாக இருக்கும். இதில் நாம் 10 கிராம் எடுத்து பயன்படுத்தினால் போதும். இந்த 10 கிராம் அளவுக்கு இந்த புளியம்பிரண்டை கிழங்கை 3 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து வர 1 மாதத்திற்குள் இந்த வலிப்பு என்பது மாறும். அல்லது மாறாக உங்களுக்கு அந்த கிழங்கு கிடைக்கவில்லை என்றால் எட்டி குச்சி, எட்டி பழுத்தால் என்ன ஈயார் வாழ்ந்தால் என்ன என்று ஔவை கூறிய அந்த எட்டி குச்சியை பொடி பொடியாக வெட்டி அதில் நூல் சுற்றி கையில் காப்பு சுற்றுவது போல் கையில் மாட்டிக்கொண்டு இருந்தாலோ அல்லது காது ஓட்டைகளில் அந்த குச்சிகளை காது துளையில் மாட்டி வந்தாலோ அந்த வலிப்பு நோய் தன்னாக சிறிது சிறிதாக மாறும். இப்படித்தான் இந்த வலிப்பு நோயை மாற்ற முடியும். வேறு இந்த வலிப்பு நோய்க்கான சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லை. இந்த புளியம்பிரண்டை கிழங்கு கிடைத்தால் அரிது. ஆனால் அது கிடைப்பதும் அரிதுதான். கிடைத்தால் அந்த குழந்தைக்கு சீக்கிரம் குணமாகும். இந்த புளியம்பிரண்டை, சீரகம், வெங்காயம், வெத்தலை இவைகளை அரைத்து உள்ளுக்கு கொடுக்க அந்த வலிப்பு நோய் தன்னால் தீரும். இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, எந்த குழந்தையாக இருந்தாலும்
இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் குறைந்தது 100 மில்லி தண்ணீரில் இதை கலந்து அதில் 50 மில்லி அளவுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு அதே மருந்தில் இருந்து கொடுத்து வர அந்த வலிப்பு நோய் தீரும். இந்த நேயர்கள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அனைத்து நேயர்களும் இந்த வலிப்பு நோயிலிருந்து சரிபட இந்த ஒரு மருந்து அருமருந்து அல்லது எட்டிக்குச்சி. எட்டிக்குச்சி என்றால் இது சிறு சிவன் கோயில்களிலும் அல்லது மலைப்பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும். இந்த எட்டிக்குச்சியை காதுகளில் துவாரமிட்டு அதில் மாட்டி வர சிறு குழந்தைகளுக்கு வலிப்பு என்பது வருவது நின்றுவிடும். பெரியவர்களுக்கு சிறிது நாட்கள் கழித்து இந்த வலிப்பு நோய் தீரும். இதை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.